ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, சிலுவை நாயகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த உபவாச காலத்தில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உபவாச காலனுடைய தின தியானத்திற்கான ஆதார வசனமாய் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இந்நாளுக்குண்டான தியானத்தை நாம் மேற்கொள்வோம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பெரிதான அருட்கொடையின் காலத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். கடந்த 18ஆம் தேதி தொடங்கின உபவாச காலம் இன்றைய நாள் வரை நம்மை கிருபையாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் உபவாசத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உபவாசத்தை பற்றிய தெளிவை நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறோம். கடவுளோடு கூட இருத்தல், கடவுளை நெருங்கி சேவித்தல், நம்முடைய சுயங்களை வெறுத்தல், இப்படி உபவாசத்திற்கான பொருட்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த இடத்திலே குறிப்பிடுகின்ற பிரகாரமாய் நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய தேடுதலின் காலங்களாய் இந்த காலங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் உபவாச காலங்கள் வந்தாலும் ஒவ்வொரு ஆண்டிலும் அந்த காலங்களை நாம் சடங்காய் கடந்து போய்விடாமல் அந்த காலத்திற்குண்டான அர்த்தங்களை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை செழுமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலங்களாக இந்த காலங்களை கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்கு ஏற்ற உபவாசம், ஆண்டவர் விரும்புகின்ற உபவாசத்தை குறித்தெல்லாம் திருமறை நமக்கு போதிக்கிறது. உபவாசிப்பது என்பது கடவுள் விரும்புகின்ற ஒரு காரியமாய் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நாம் தொடங்கி கடைபிடித்துக் கொண்டிருக்கிற உபவாசத்தை மீண்டுமாய் நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் மேற்கொள்ளுகின்ற உபவாசம் கடவுளுக்கு ஏற்ற உபவாசமாய் அமைந்திருக்கிறதா, ஆண்டவர் விரும்புகின்ற உபவாசமாய் இருக்கிறதா என்பதை ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை இருக்கிற பகுதியிலும், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை இருக்கக்கூடிய பகுதியிலேயும் இரண்டையும் படித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் விரும்புகின்ற உபவாசம், ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற உபவாசத்தை பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய அநேக தேவையற்ற காரியங்கள் இருக்கிறது. அந்த தேவையற்ற காரியங்களை களைந்தெறிவதற்கான ஒரு சிறப்புக்குரிய காலம்தான் இந்த உபவாச காலங்கள் என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்களாய் இந்த நாட்களை நாம் ஆசிரிக்க வேண்டும். ஒருவேளை 40 நாட்கள் மாத்திரம்தான் கடவுளுக்கு உகந்த நாட்களாய் நாம் கடைபிடிப்பது என்பதல்ல. இந்த 40 நாட்களும் நமக்கு பயிற்சியின் காலங்களாய் இருந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாய் கடவுள் விரும்புகின்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்வதற்கான ஆயத்த காலங்களாய் இந்த காலங்களை நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். 2 நாடுகள் இருந்தது. ஒரு நாட்டின் அரசன் மற்றொரு நாட்டின் மீதாக போர் தொடுக்க செய்தி அனுப்புகிறார். சிறிய நாட்டின் அரசனாகிய இவனுக்கு தோல்வி பயமும்
மக்கள் அழிக்கப்பட்டு விடுவார்களோ என்ற பயமும் இருந்தது. அதனால் தன் தளபதியை அழைத்து, போர் வேண்டாம், சமாதானம் செய்து கொள்ளலாம் என்ற செய்தி மடல் ஒன்றை அனுப்பினார். தளபதியும் குதிரையில் ஏறி வேகமாக போய்க் கொண்டிருந்தான். வெகு தொலைவு சென்றதும் குதிரையின் காலில் இருந்த லாடத்தில் இருந்த ஒரு சிறிய ஆணி கழன்று விழுகிறது. சிறிய ஆணிதானே என்று அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து அவன் பயணிக்கிறான். அடுத்த சில தொலைவுகளில் லாடம் முழுவதுமாய் கழன்று விடுகிறது. அப்பொழுதும் அவன் தொடர்ந்து பயணிக்கிறான். லாடம் இல்லாத காரணத்தினாலே குதிரையால் ஓட இயலாமல் அது கீழே விழுந்து விடுகிறது. குதிரை விழுந்ததனால் அவனும் விழுந்து விடுகிறான். இதனால் சமாதான மடல் எடுத்து செல்லுகின்ற அவனால் தான் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேர முடியவில்லை. அந்த எதிரி நாட்டு மன்னனும் இந்த மடலை பெற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே போர் தொடுத்து அதிலே வெற்றியும் பெறுகிறார். அந்த தளபதி ஒரு சிறிய ஆணிதானே என்று அலட்சியப்படுத்தியது பெரிய சேதாரத்தையே, பெரிய இழப்பையே ஏற்படுத்தி விட்டது என்று ஒரு கதை கூறுகிறது. நாமும் அப்படித்தான் சிறிய தவறுதானே அல்லது சிறிய பாவம்தானே என்று அதனை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் வாழும் பட்சத்தில் இத்தகைய நிலைதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்படும். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக, நீங்களும் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமலும் அநேக பாவக்கரைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த பாவக்கரைகளை கரைந்தெழுவதற்கான சிறப்புக்குரிய ஒரு காலங்களாக ஆண்டவர் இந்த காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தன்னுடைய பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்பதுதான் திருமறையின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். பவுல் குறிப்பிடுகின்ற வண்ணமாய் ரோமர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவனுமாய் இருக்கிறான். நாம் நாட்களை விசேஷித்துக் கொள்ளப் போகிறோமா அல்லது விசேஷித்துக் கொள்ளாமல் அக்கறை இல்லாமல் பாவக்கரையோடே நாம் இருந்து நித்திய வாழ்வை இழந்து போகிறோமா என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய உபவாசத்தை நாம் மீண்டுமாய் சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு ஏற்ற கர்த்தருக்கு உகந்த உபவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து வாழ்வோம். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டருளினார். கண்களை மூடி இறைவேண்டல் இருப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்தி காத்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருட்கொடையாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த உபவாச காலங்களை நாங்கள் பொருளுள்ள வகையிலே கடைபிடிக்க கர்த்தர் அருள் தருகிறார்கள். நாங்கள் புதிதாய் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்நாளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தருளும்படியாய் மன்றாடுகின்றோம். இந்நாளிலும் உம்முடைய சிலுவையின் பாதையிலே தொடர்ந்து நாங்கள் பயணிக்க உறுதியெடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் பாதம் பணிந்து கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த உபவாசம் காலம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி காப்பதாக.